நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும், விடியல் எங்கே இருக்கின்றன, உலகில் பல மாறுதல் எப்பொழுது நடக்கும் என இயங்கிட்டிருக்கும் எண்ணற்ற நேர்களே, உங்களுக்கு விடியல் காத்திருக்கின்றன. வளமான வாழ்வு இதோ வந்துவிட்டன. ஆவணி மாத தொடக்கமே உங்கள் வாழ்வின் புது தொடக்கமாக இருக்க போகிறது, மாற்று கருத்தில்லை. எப்போவுமே ஒரு மனத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு கிழமை வேணும், ஒரு நாள் நட்சத்திரம் வேணும். அது இந்த மாதமாகவே அமைஞ்சிருக்குது. இது இறைவனுக்கு உண்டான மாட்டம் இல்லை, இறைவனை நோக்கி இருக்கிற நமக்கும் ஒரு வலிமை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றன. முதல்ல சார் கஷ்டங்கள் விலகணுங்க, அதுக்குண்டான மாதம். பொருளாதார ரீதியாக உயர்வு வரும். நானும் காப்பீடு நிலமாவது எனக்கு வாங்கணுங்க, சொத்து சுகம் வாங்கக்கூடாதா, கௌரவம் வேணும், அந்தஸ்து வேணும், பொருளாதார விருத்தி வேணும், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வேணும். இது அத்தனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு உண்டு. அதாவது ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட விடிவுகாலம் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கடல் வத்தினாலும் என் கவலை வத்தாது போல் இருக்குது. ஏன் இந்த மாதத்தில் முதல்ல ஆவணி அமிட்டம் இருக்குது, ஓணம் பண்டிகை இருக்குது, கோகுலஷ்டமி இருக்குது, விநாயகர் சதுர்த்தி இருக்குது, சங்கடங்கள் போக்கும் விநாயகர் சதுர்த்தி, அது மட்டுமா வரலட்சுமி நோன்பு. தாலுபாகியத்துக்காக இயங்கிட்டு இருக்க பெண்களுக்கு வரலட்சுமி நோன்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கள் விலக சங்கடகர சதுர்த்தி. இது கூட சூரியன் கூட கேது வேறு கோச்சார ரீதியாக சேருது, சும்மா விடுவாங்களா? அப்போ மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் வருகிற காலகட்டம். படத்தில் சொல்கிற மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தான், ஏன் நிச்சயமாக அந்த பலன் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். இது நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுதான் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனயோகம், விருத்தி என்ன, குழந்தை பாக்கியங்கள், செல்வ கடாட்சங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், அதோட அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இது, பொருளாதார விருத்தி கூட, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒரு விதையாக இருந்து பிற்காலத்தில் விருட்சமாக மாறும் என்பது மாற்றுக்கருத்தில். ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இந்த இது சொல்ல போகிறேன். வெற்றி உங்கள் கதவை தொட்டும் நீங்கள் தைரியமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. சிம்மம் அமைதியாக இருக்கிறத பார்த்து பல பேர் தோல்வியை தழுவிருச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெற்றியை கொண்டாட பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சரியான மாதமாக இந்த ஆவணி மாதம். இது சிம்ம மாதம்னே சொல்லுவாங்க. சிம்ம மாதத்தில் ஜொலிக்கின்ற சூரிய பகவான் ஆட்சி வருகிற காலகட்டம். உங்களுக்கு அமாவாசை யோகம்லாம் ஏற்படுது, சொல்ல வேணும். வெற்றி உங்கள் பக்கம். இந்த மாதத்தில் தாங்க எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். பரிதி முன் பனி போல. ஏன் இந்த பரிதி முன் பனி போலன்னா நிறைய தடைகள் இருந்தது அத்தனையும் விலகி வெளிச்சம் வருதுங்க. அப்போ பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே எழுதுறீங்களா, தைரியம் மிக்கது, தலை தோங்குவது, நிர்வாக திறமை உண்டு, திட்டமிடல் செய்யும் ராசி. ஆடுற மாட்டா ஆடி கறக்கும், பாடுற மாட்டா பாடி கறக்கிறது. லாபம் இல்லாத இடத்தில் சிம்மம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிம்மத்துக்கு கிடைக்கிற லாபம் எல்லாத்துக்கும் கொடுக்க தான் போகுது. குடும்பத்துக்கு கொடுக்கும், நண்பர்களை வாழ வைக்கும். இப்போ சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தர் ஜெயித்தாலே பல பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய யோகமாக இருப்பது உங்கள் ராசி 12ஆம் இடத்தில் குரு. சார் 12 குரு விரயம் தானே சார்? இது முதலீடாக வந்திருக்கு. குரு உச்சம் பெற்று 12 இருப்பதால் முதலீடு சம்பந்தப்பட்ட சுப விரயமாக வருகிறது. சுப விரயம்னா என்னென்ன சார் பண்ணலாம்? இடமோ வீடோ வாங்க அலோவ் பண்ணது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது, ரைட்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட காலகட்டம் வந்திருக்கு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கிடைக்குமா, ஒரு வம்பு வழக்கில் தான் மாறுவேனா, அதுக்கு உண்டான விடை தீர்க்கும் மாதங்கள். பிஸ்னஸில் அடுத்த முதலீடு போகலாமா, இது மாதிரி பல எண்ணற்ற கேள்விகளுக்கு எல்லாம் இது. முதல்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறது, சார் ஒரு பணம் ரீதியாக வந்தோடனே இடம் வீடு சொத்து இதை பார்த்துக்கங்க, வாங்க வேண்டியதை பாருங்கள், கடனை அடைத்து வெளியே வாங்க. ஒரு சிலர் சுப கடனாக ப்ராப்பர்ட்டி இது மாதிரி வாங்கக்கூடியது, இது நிச்சயமாக செய்தியே வாங்கணும். ரொம்ப காலகட்டமாக இந்த ராசி இப்போ இது எப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் இவங்ககிட்ட இருக்கிற அந்த இடம் வீடு வண்டி வாகனத்தை வச்சு மதிப்பீடு செய்கிறாங்க. அந்த மதிப்பீடு உண்மையாக தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண வயது உடைய ஆண் பெண்கள் நிச்சயமாக பண்ணிக்கங்க. இன்னும் திருப்பி அடுத்தது வரேன் சார். திருமண விஷயத்தில் தாங்க இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் குயிக்கஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும், கவனம். நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் பத்திரிகை அடிக்கணும் போய் நின்னதா நிறையா பேர்த்துக்கு. சார் முடிஞ்சிருச்சோன்னு நினச்சாங்க, போயிட்டு தகவல் சொல்கிறேன்னு சொல்லலை சார். எங்களுக்கும் பிடிச்சிருந்து, பொண்ணுக்கும் பிடிச்சது, பொண்ணு வீட்டுக்காரன், ஆனால் சொந்தக்காரங்க பண்ண இது இருக்கே மாற்றி விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது இந்த ராசி தான். இது கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? சார் நானும் என் ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்கோம், கணவன் மனைவி நல்லா வாழ்கிறோம், சொந்த பந்தங்கள் விடலை, எங்களுக்குள்ளே இருந்த சின்ன ஒரு ஈகோ கிளாஸஸ் என்ன ஆயிடுச்சு, அதை
ஊதி ஊதி பெருசான மாறி மாறி பேசி எந்த பக்கம் தப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் மாறுகிற காலகட்டம். பொதுவாகவே உங்களுக்கு இப்போது ராகு கேது பரிகாரம் பண்ண சொல்லி போன மாதம் சொன்னேன். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேதுவும் 7 இருக்கிற ராகும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுத்துட்ருக்கு. இப்போ திருமண வயது உடைய ஆண் பெண்களுக்கு இந்த தோஷ பரிகாரம் பண்ணிவிட்டு அப்போ திருமணம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலர் இல்லை சார் இது வேண்டாம் சார் முடிச்சுக்கலாம் சார், அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது இதாகவே இருக்குது, கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, பார்ட்னர்ஷிப் இது எங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கரெக்டாக கணக்கு வழக்குகள் வரல, எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்ன பல பேர். சார் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், டவுட்டாக இருக்குது, கணக்கு வழக்கு இல்லைன்னு ஒரு செக்டர். இன்னொரு செக்டர் என்ன தெரியுங்களா, சார் நான் மாடு மாதிரி உழைச்சிட்ருக்கேன், ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எப்படி சார் ஒரு ஹெல்ப்பு கூட வரல, இப்படிங்கிறது இன்னொரு செக்டர். இந்த ராசிக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு இதுதான். இப்போ என்னன்னுங்களா, உங்களுக்கு எது சரியான திட்டமிடலிட்டு அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம். பொறுமையாக பேசி உங்களுக்கு எது ரைட்டோ அதான் உண்டான கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து பிஸ்னஸ்லையும் சரி செய்யக்கூடியது. உங்களுக்கு வேலையாட்கள், பொதுவாக இந்த ராசி வேலையாட்களை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டிய ராசிங்க. விளம்பரங்கள் கொடுத்து வேலையாட்கள் கொடுத்து தகவல் சாதனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி தான். இந்த ராசி என்பது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஃபோன் எடுக்கலை, ஃபோன் ரீச் ஆகலை, டவர் பத்தலை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கே தெரியாது, அதை ரெடி ஆகிக்கோங்க. சரி, இது உங்களுக்கு இந்த வேலைக்கு போகிறவங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க திடீர் என ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்போ இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும். நிறைய பேருக்கு வேலை போயிருந்தது வேறு, வேலை இல்லாத வேலை கிடச்சிடும். சரி வேலையெல்லாம் இருக்குது சார், ஆனால் அடுத்த ஒரு ஜம்ப் பண்ணலான் இருக்கேன், இது ரைட்டாக இருக்குமா, ரெசெஷன் வருதுன்னு சொல்கிறாங்களே, இது ரைட்டாக எப்படின்னு ஒரு டைலமாக வந்துடும். பொதுவாக ஒரு கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வேறு ஒரு பக்கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு போகலாமா வேண்டாமா, இதே நல்லா இருக்குது. சில பல 1000 சேலரிக்காக போயிட்டு மாட்டிக்கிட்டால் இப்போ சேஃபாக இருக்கும், ஃபண்டு நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ரைட்டாக எடுக்கலாமா வேண்டாமா, அது எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா தசாபக்தி அடிப்படையில் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற இந்த காலகட்டம் நல்லா இருக்குது, போகலாம். எத்தனை வருடம் நல்லா இருக்குது, பொதுவாக ஒரு ஜாப் மாற மினிமம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதை பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு வேலை மாறுதல் பண்ணுங்கள். இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றும் காலகட்டம். வேண்டுதல்னால் நிறைய கோயில் வேண்டியிருப்பாங்க, ஒரு அன்னதானம் கொடுக்குறேன்னு சரி, மொட்டையடிக்கிறேன்னு சொல்லி வேண்டுதலாக இருந்தால் செய்ய வேண்டிய காலகட்டங்க. இல்லை அதுக்குண்டான வழிவகையை பண்ண வேண்டிய காலகட்டம். அதை சரியாக பண்ணிக்கங்க, நிச்சயமாக இருக்கும். அப்போ அஷ்டமச்சனி காலம் பற்றி நான் பேசவே இல்லையே. நான் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டத்தில் அஷ்டமச்சனி இப்போ அவ்வளோ தாக்கம் கொடுக்காது. இப்போ தான் ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து வேகப்படுத்தி ஓடுற மாதிரி இருக்குங்க. நிச்சயமாக உறவு வகையில் இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் கூட அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டங்கள். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், பாசிட்டிவாக தாட்ஸ் வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்திருக்கு, ஜொலிக்கின்ற காலகட்டங்கள். ஹெல்த் ரீதியாக கூட நிறையா பேர்த்துக்கு தொந்தரவு விலகுது. ஹெல்த்துக்கு தான் நிறைய பேர் தொந்தரவு ஆல்ரெடி அமைஞ்சாச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுபவிரயமாக பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒரு சிலர்கள் மாற்றி சர்ஜரி இது மாதிரி பண்ணிக்கிட்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள். இது மாதிரி நிறைய டவுட்டுகள் இருக்கலாம். வேறு டவுட்டுகள் எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.